ஹே விவான் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஜே. நோஃபேப் ப்ராக்ரஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர் காமனாக செய்யக்கூடிய 3 தப்பையும் அதை எப்படி செய்யாமல் நோஃபேப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ எந்த விதமான டைம் வேஸ்ட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முதல் விஷயம், டோன்ட் கெட் டூ கான்ஃபிடென்ட். நம்மளுடைய லைஃப்பில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுன்றது ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஆனால் நோஃபேப் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வீக்லேயே சில பல செக்ஷுவல் ஏர்ஜஸை மாஸ்டர்பேட் பண்ணாமல் கடந்ததுனால நமக்கு நம்ம மேலேயே மிகப்பெரிய அளவில் கான்ஃபிடென்ஸ் வரும். இனி எந்த ஏர்ஜஸ் வந்தாலும் நாம் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம்னு. உங்களுடைய பான் அடிக்ஷன் லெவலை என்றைக்குமே நீங்கள் குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. இப்படி ஏர்ஜஸை ஹேண்டில் பண்ணிடலாம்னு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்க சொல்ல, ஒரு நாள் உங்களுடைய பிளட் சுகர் லெவல் லோவாக இருக்குன்னா டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நேரம் எதிர்பாராத விதமாக செக்ஷுவல் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாச்சும் பாப்அப் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களை அறியாமல் ரீலாப்ஸ் பண்ணிடுவீங்க. நம்மளுடைய பிரெயின் 80% ஆட்டோ பைலட் மோடில் தான் வேலை செய்யுது. மீதி 20% மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் நம்ம பிரெயின் இருக்குது. ஆட்டோ பைலட் மோடை சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம காலையில் எழுந்தவுடன் ப்ரஷ் பண்ணுறது, சாப்பிட்றதுன்னு எல்லாமே ரொட்டீனாக பண்ணுற விஷயம். இது மாதிரி ரொட்டீனாக செய்கிற விஷயங்களை நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக பெருசாக நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் செய்கிற மாதிரி வச்சுக்கும். அதே மாதிரி தான் இவ்வளோ நாள் ரொட்டீனாக பான் அடிக்ஷனால் மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருந்திருப்போம். பிரெயின் அதையும் ஆட்டோ பைலட் மோடில் தான் வச்சு இருக்கும். இதில் இருந்து வெளியே வர மீதி இருக்கக்கூடிய 20% கான்ஷியஸ் மைண்டை வச்சு தான் நம்ம ஃபைட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக ஆட்டோ பைலட் மோடை கான்ஷியஸ் மைண்டை வச்சு நம்மளால் வின் பண்ண முடியும். ஆனால் சில சமயங்களில் ரொம்பவே டயர்ட் அண்ட் டிப்ரெஸ்டாக இருக்க சொல்ல நம்மளுடைய பிரெயின் என்ன யோசிக்கும்னா, இவன் போன வாட்டி டிப்ரெஸ்டாக இருக்க சொல்ல என்ன பண்ணா, மாஸ்டர்பேட் பண்ணானே, அப்போ அதையும் இந்த வாட்டி பண்ணிடலாம்னு ஆட்டோ பைலட் மோட் உங்களை டேக் டவுன் பண்ணி ஈஸியாக ரீலாப்ஸ் பண்ண வைக்கும். இப்படி ஆகிறத தவிர்க்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாலே போதும். நோஃபேப் ஜேர்னிக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய டேஸை பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வாரத்துக்குள்ளே நான் இதெல்லாம் முடிச்சாகணும், அடுத்த வாரம் இதெல்லாம் செய்யலாம்னு பிரெயினை பிஸியாக வச்சுக்கும் போது ஆட்டோ பைலட் மோடை ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி வின் பண்ணிடலாம். அதே சமயம் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உங்களுடைய ஆட்டோ பைலட் பிரெயின் பார்ட்டை என்றைக்கும் குறைச்சி எடை போட்டுறவே கூடாது. லிஸ்டில் இருக்கக்கூடிய 2வது விஷயம், எக்ஸ்பெக்டிங் டூ மச். நோஃபேப் எப்போவுமே கிரேட் தான். நம்மளுடைய லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு ஜேர்னி தான் நோஃபேப். ஆனால் நோஃபேப் ஆரம்பிக்கிற நிறைய பேர் நோஃபேப் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும், ஃபஸ்ட் வீக்லேயே பாடி பம்ப் ஆகும், செகண்ட் வீக்கில் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிரும்னு மிகப்பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுப்பாங்க. ஆனால் நோஃபேப் எப்போவுமே அப்படி ஒர்க் ஆகுறது இல்லை. நோஃபேப்பில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ் ஒருத்தருடைய பாடி டைப் பொறுத்து தான் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஃபஸ்ட் வீக்லேயே கிடைக்கிற மாற்றம் இன்னொருத்தருக்கு 25 டேஸ் கிடைச்சி தான் பெனிஃபிட்ஸே கிடைக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நோஃபேப் ஸ்கேலை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன்னு ஒருத்தருக்கு சீக்கிரமாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய பாடி டைப், பின்னு இன்னொருத்தருக்கு லேட்டாக பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய பாடி டைப். இதில் A% நோஃபேப் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவருடைய ஸ்லீப் சைக்கிளை ஒழுங்காக வச்சுக்காமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எந்த கோல்ஸையும் லைஃப்பில் செட் பண்ணாமல் சுற்றிட்டு இருந்து, அதுவே B% மெடிடேட் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸ்லீப் சைக்கிளை ஒழுங்காக வச்சுக்கிட்டு லைஃப் கோல்ஸை செட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறவராக இருந்தால், என்னதான் பாடி டைப் ஃபேக்டர் இடித்தாலும் பர்சன் பிக்கு தான் பர்சன் ஏவை விட அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால் நோஃபேப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும், டே நைட்டில் நம்மளுடைய லைஃப் மாறிடும்னு மைண்ட் செட் வச்சுக்காம உங்களுடைய கோல்ஸ்க்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நோஃபேப் உங்களுக்கு ஒரு டூலாக இருந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய லைஃப் முழுக்க காம்படிஷன் நிறைஞ்சு தான் இருக்குது. பான் அடிக்ஷனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய காம்படிஷனில் நீங்கள் ஜெயிக்க உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஏன் நோஃபேப் கூட ஹெல்ப் பண்ணாது. அது ஒரு டூல் மட்டும்தான்.
நீங்கள் பான் அடிக்ஷனை ஜெயிக்கணும்னா நீங்கள் எழுந்திருச்சு நின்று கோல்ஸை நோக்கி ஓடணும். மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய லைஃப் மாறும். லிஸ்டில் இருக்கக்கூடிய 3வது விஷயம் பீயிங் அஃப்ரேட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட். நோஃபேபில் இருக்கிறதுன்றது எப்போவுமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த ஜேர்னி நமக்கு எப்போவுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் தந்துகிட்டே இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஃபீலில் இருந்து இன்ஸ்டன்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக வெளியே வர போர் அடித்தாலோ லோன்லியாக இருந்தாலோ ஃபோன் எடுப்போம், தானாக ஏதாச்சும் டெம்ப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பார்ப்போம், ஆட்டோமேட்டிக்காக ரீலாப்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இருக்க சகிப்புத்தன்மை இல்லைன்னா இந்த நோஃபேபில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. நம்மளுடைய நிறைய வீடியோஸில் கோல்ட் ஷவரை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு காரணம் அதனால நிறைய பயாலஜிக்கல் பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்ற காரணத்தினால மட்டும் இல்லை. குளுமையான தண்ணியில் குளிக்கிறதுன்றதே கஷ்டம்தான். அதை சகிச்சிட்டு ஷவர் எடுக்கும்போது உங்களுடைய சகிப்புத்தன்மை அதிகரிக்க ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி மெடிடேஷனும் டெய்லி ரெகுலராக 10 to 20 மினிட்ஸ் பண்ணுறதுன்றதும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கஷ்டம்தான். ஆனால் அதை அகைன் வராத விஷயத்தை ட்ரை பண்ணும்போது நீங்கள் அந்த ஹேபிட்டுக்கு பழக ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சுற்றி இவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் தரக்கூடிய விஷயங்களை ட்ரை பண்ணும்போது நோஃபேபும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு லைஃப் ஸ்டைலாக மாற ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மாற்றம் எல்லாம் ஒரே நாளில் கண்டிப்பாக வந்துடாது. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணுறேன். நோஃபேபை பற்றின நிறைய டீட்டெயில்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தந்தால் மட்டும் போதும். நீங்கள் நோஃபேப் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விதமான நெகட்டிவ் தாட்ஸ் தோணும். அதை எப்படி சைக்காலஜிக்கலாக ஹேண்டில் பண்ணி வெளியே வர்றதுன்னு நம்ம சேனலில் டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான வீடியோஸோட உங்களை நான் சந்திக்கிறேன்.